இன்றைய வேத வார்த்தை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் 17ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் உபாகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் சற்று திரும்பி பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது ஆண்டவருடைய அந்த விதிகளையும் கட்டளைகளையும் நாங்கள் கவனமாக அங்கே செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுவது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய விதிகள் கட்டளைகளை ஆண்டவர் இந்த நாட்களிலே பேசுகிற வேளையிலே அவருடைய சத்தம் இந்த நாட்களிலே நம்முடைய செவிகளிலே இந்த வேளையிலே இந்த பூமியிலே இந்த நாட்களை தொனித்து கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும், காதோஸ் வனாந்தரத்தை அதிரப்பண்ணும், பெண்வானை ஈனப்பண்ணும் என்று. அப்படியானால் அந்த வார்த்தை இந்த நாட்களை பாருங்கள், இன்றைக்கு இந்த நாட்களை நமக்கு வருகிற வேளையிலே அந்த வார்த்தையை இந்த நாட்களை நாங்கள் கவனமாக செவி கொடுத்து ஆண்டவர் நம்மோடு என்னத்தை பேசுகிறார், இன்றைய நாளுக்குரிய காரியத்தை குறித்து என்ன பேசுகிறார் என்பதை நாங்கள் செவி கொடுத்து இந்த நாட்களை கவனிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே, இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிற வேளையில் இந்த வார்த்தையை ஏன் இப்படியாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்றால், அவருடைய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேட வேண்டும், முதலாவது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் அநேகர் செய்கிற தவறு, மனுஷனுடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து மனுஷனுடைய சத்தத்திற்கு கேட்டு அதை கேட்டு பயந்து இந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்கிறோம், அவன் சொல்லுகிறது சரியென்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே அந்த காரியத்தை இந்த நாட்களில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். சரியான தவறான காரியம். ஏனென்றால் மனுஷன் இந்த பூமியை உண்டாக்கவில்லை, மனுஷன் இந்த பூமியை படைக்கவில்லை, மனுஷன் இந்த நாட்களை நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கவில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, மனுஷன் இந்த நாட்களை கடல் மச்சங்களையும் கடலையும் இந்த நாட்களை உருவாக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனே இந்த நாட்களில் என்ன செய்தார், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் என்று சொல்லி சங்கீதம் 121 பார்க்கிறோம். ஆதியாகமத்திலே பார்க்கிற வேளையிலே அவர் இந்த நாட்களில் சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் நாங்கள் கேட்க வேண்டிய முதலாவது காரியம், நம்முடைய கர்த்தருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களில் நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் இதைத்தான் நாங்கள் கைவிடுவது நிமித்தம்தான் இன்றைக்கு நாங்கள் அநேக சாபங்கள் அநேக பாவ கட்டுக்களுக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் நுழைந்து வெளியிலே வர முடியாதபடி இந்த நாட்களை திக்கி தவித்து கொண்டே இந்த நாட்களை இருக்கிறோம். இன்றைக்கு சில வேளைகளில் நாங்கள் பார்க்கிறோம், ஏன் எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று பார்க்கிற வேளையிலே நாங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோமா? அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களிலே நாங்கள் செவி கொடுக்கிற வேளையிலே அவருடைய சமூகத்தை நாங்கள் காலையிலே முதலாவது இந்த நாட்களை தேடுகிற வேளையிலே மிகுதி காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே அவரே பார்த்து கொள்வார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவருடைய சமூகத்திலே நாங்கள் வருகிற வேளையிலே ஜெபம் பண்ணுகிற வேளையிலே காலையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெபம் பண்ணி முடித்து போகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாதங்கள் கல்லிடாதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டு நம்மை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் இங்கே வேத பகுதியில் நாங்கள் பார்க்கிற காரியத்தை பார்ப்போமா இருந்தால் இந்த பகுதியிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பாராம். அப்போ பாருங்கள், இந்த பூமியிலே அநேக ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள், அநேக படித்தவர்கள் இருக்கிறார்கள், அநேக இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அநேக பலசாலிகள் இருக்கிறார்கள். அவர்களை விட இந்த நாட்களிலே நம்மை எப்படியாக வைத்திருப்பாராம், சகல ஜாதிகளிலும் தேவன் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களை வைத்திருப்பாராம். நம்மை இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களில் சகல ஜாதிகளிலும் மேன்மையாக இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வார்த்தையின்படி நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், முதலாவது கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம், மனுஷனுடைய சத்தத்துக்கு அல்ல. இப்போ பாருங்கள், டெலிவிஷன் டிவிகளிலே இந்த நாட்களை காண்பிக்கிறார்கள், அங்கு யுத்தம் இங்கு யுத்தம் அப்படியான காரியங்களை காண்பிக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்பதை முதலாவதாக நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கிற வேளையிலே வேதத்திலே இந்த உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.